ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரியோட டாபிக் என்னென்னா ஒற்றுமை. ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தாங்க. அவங்களுக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. 4 பேருமே எப்போவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை கண்டு அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் அந்த தாத்தாக்கு நல்ல உடம்பு சரியாகவும் போச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு அதாவது புத்திமதி சொல்லிக்கு ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 4 பேரையும் ஆளுக்கு ஒவ்வொரு கொம்பு கொண்டு வர சொன்னாங்க. அப்போ கொண்டு மூத்த மகனை கூப்பிட்டு இந்த 4ஐயும் ஒன்றா கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கெட்டினதை ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு உடைக்க சொன்னாங்க. அப்போ யாராலையுமே உடைக்க முடியல. அப்புறம் தாத்தா என்ன பண்ணாங்க, அந்த கட்டு இருக்குல்ல, கட்டை அவிழ்த்து ஒவ்வொன்றா கொடுத்து உடைக்க சொன்னாங்க. அப்போ ஈஸியாக உடைச்சிட்டாங்க. அப்போ தான் தாத்தா சொன்னாங்க, இப்போ தெரியுதா உங்களோடக்கு ஒற்றுமையோட பலம்னா என்னன்னு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் 4 பேரும் இதே மாதிரி தான், 4 கொம்புகளை போல தான். ஒற்றுமையாக இருந்தால் யாராலும் உங்களே அசைக்க முடியாது அப்படின்னு 4 மகன்களுக்கும் சொல்லிடுறாங்க. இப்போ 4 மகன்களுக்கும் ஒற்றுமையின் பலம்னு என்னென்னு புரிஞ்சுட்டு அன்னையிலிருந்தே எல்லாரும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழ தொடங்கினாங்க.